ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்ராஸ் கிச்சன். இப்போ சாதாரண ஒரு தவா வச்சு தோசை தவா வச்சு மினி பீட்சா பண்ணியிருக்கேன். இது சிக்கன் மினி பீட்சா. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. பிச்சு காட்டுற பாருங்க, சீஸியாக இருந்தது. சூடாக இருக்கிறதுனால எடுக்க வரல, கையில் கொதிக்குது. சீஸியாக இருக்குது பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் சிக்கனை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 50 ml தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டேன். நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அது கூட வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரோடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அவ்வளோதான். கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அந்த ஈஸ்ட்டு தண்ணி மட்டும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த தண்ணி மட்டுமே போதுமாக இருந்துச்சு எனக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணியில் சேர்க்கலை நான். இது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறட்டும். டபுள் த சைஸ் ஆகிடும் அது. பாருங்கள் எப்படி டபுள் ஆகிடுச்சு. அந்த ஏரை லைட்டாக எடுத்து விட்றோம். எடுத்து விட்டுட்டு திருப்பி பிணைஞ்சி வைக்கணும். அது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஆர்டினரி ஆயில் எது இருக்கோ சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மூடி வைக்கணும். 1/2 ஹவருக்கு மூடி வச்சோம்னா திருப்பி நல்லா டபுள் த சைஸ் ஆகிடும். நல்லா இப்படி ரவுண்டாக டக்கின் பண்ண மாதிரி அதுக்குள்ளே சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டேன் நான். பாருங்கள், டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான சைஸ்க்கு பீட்சா கட் பண்ணிக்கலாம். டோ கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ்க்கு கட் பண்ணி திரட்டிட்டு கட் பண்ணலாம். ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணி எடுத்தேன் நான். அந்த கட் பண்ணி எடுத்த டோவை நம்ம டைரெக்டாக டாப்பிங் போடக்கூடாது. ஒரு தவாவில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் டாப்பிங் போடணும். வெறும் ராவான மாவில் டாப்பிங் போடக்கூடாது, அது சரியாக வராது. இப்போது பீஸா சாஸ் போட்டுக்கிறேன். பீஸா சாஸ் என்னோடய சேனலில் இருக்குது, ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். அது கூட சிக்கனு, கேப்சிகம், ஆனியன், மொசரல்லா சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். என்ன டாப்பிங் நம்ம கையில் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். கார்ன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சீஸியாக வந்துச்சு. அதோட ஸ்மெல்லு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தவாவில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்தால் போதும். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சோம்னாலே போதும். இது ஓடிஜிலையும் வச்சேன் நான் 2 பீட்சாவை. சீசனிங்க்கு ஹெர்பு, மிக்ஸ்டு ஹெர்பு போட்டிருக்கேன் நான். லைட்டாக குக் பண்ணி எடுத்துகிறேன். 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஓடிஜியில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 நிமிஷம் குக் பண்ணோம். ஓடிஜியில் தவாவில் 2 நிமிஷத்தில் குக் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு. டோ 2 நிமிஷம், இது 2 நிமிஷம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட ஸ்மெல்லு டாமினோஸ் மாதிரி இருந்துச்சு. வீடே டாமினோஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். என் சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்ககிட்ட வரும். பாருங்கள் எப்படி சீஸியாக இருக்குது. இது பர்த்டே பார்ட்டிக்கெலாம் நம்ம பண்ணலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.